இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், சில நாட்களுக்கு முன்பு திரைப்படம் வெளியான போது யூடியூப் சேனலில் திரைப்பட விமர்சகராக அறியப்படும் ப்ளூ சட்டை மாறன் என்பவர் சார்லின் சாப்ளின் 2 படத்தை நேர்மறையாக விமர்சனம் செய்ய தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக இயக்குனர் சக்தி சிதம்பரம் போலீசில் புகார் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போதும் அப்படத்தை திட்டி விமர்சிப்பதை தன் வழக்கமாக கொண்டுள்ளதாக அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பலர் கூறி வந்தனர். இந்த நிலையில பிரபல இணையதள பத்திரிகைக்கு விவகாரம் குறித்து ப்ளூ சட்டை மாறன் பேட்டியளித்துள்ளார். அதில் இப்போது தரைக்குறைவான படங்களையே எடுத்து வருகிறார்கள், அதனால் தான் தரைக்குறைவாக விமர்சிக்கிறேன். அப்படி படம் எடுப்பவர்கள் யாரும் கலை சேவையாற்ற இங்கு வரவில்லை. நான் விமர்சனம் செய்ய எனக்கு கருத்து சுதந்திரம் உள்ளது, இதை யாரும் தடுக்க முடியாது. நான் தொடர்ந்து என் பணியை செய்வேன், எனக்கு எதிராக புகார்களை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன், இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அது மட்டும் இல்லாம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் போன்ல மிரட்டியதாகவும் சக்தி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இது குறித்து ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நான் யாரையும் மிரட்டல, எல்லாமே பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேலும் சக்தி சிதம்பரமா இருக்கட்டும், மற்ற தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் விளம்பரம், அதாவது அவர் சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்களை அழிக்க பார்க்குறாரு. அவரோட ரிவ்யூலேயே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே விளம்பரம் தான் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள், அதாவது படத்தை நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில குறைகள் நிறைகளை சொல்லலாம். அதை விட்டுட்டு வந்தவன் போனவன் அவன் இவன் தயாரிப்பாளர்களை படத்தை எடுத்தவங்களை எல்லாம் ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறாரு, இது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் படத்தை ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, பஸ்ஸில் எல்லாம் வந்துருவாங்க, ஒரு 40 பேர் பஸ்ஸில் ஏறி வந்தாங்கன்னா ஊருக்கு போகும்போது 10 பேர் தான் போவாங்க, மீதி 30 பேர் பார்த்தீங்கன்னா இயக்குனராவன்னு கோடம்பாக்கத்தில் படுத்து கிடப்பாங்க. இது போல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரைக்குறைவாக பேசியிருக்காரு. மேலும் இதெல்லாமே சுட்டிக்காட்டி பார்த்தீங்கன்னா தற்போது கமிஷனரிடம் அவங்க புகார் கொடுத்ததாகவும் தயாரிப்பாளராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தயாரிப்பாளர்கள் இவர் மேலே புகார் கொடுக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரும் இப்போதைக்கு வேணாம், நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம், நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றா கொடுங்க, இது போல் ஆளுங்களை வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சக்தி சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போல் விமர்சனம் செய்வது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.